வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் மண், மொழி, மானம் காக்க சாதி மதம் அரசியல் கடந்து ஓரணியில் திரள வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்க திமுக முன்னரங்கு தலைவர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். சின்னக்காமன்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 8 பேர் உயிரிழந்ததற்கு இழப்பீடு கோரி போராட்டம். போராடிய மக்களை மிரட்டிய விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் அடுக்குமாடி தனியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. கதவை உட்புறமாக பூட்டிவிட்டு கொடுமை செய்த கொரியர் ஊழியனை பிடிக்க காவல்துறையினர் வலைவீச்சு. தேசிய கல்விக் கொள்கையில் கையொப்பமிட்டால்தான் நிதியை விடுவிக்க முடியும் என்று கூறி மத்திய அரசு கெடுபிடி. தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதிரடி குற்றச்சாட்டு. காவலர்களால் கொல்லப்பட்ட அஜித்குமார் குடும்பத்திற்கு நீதி வேண்டும். குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய பின் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கோரிக்கை. சிவகாசி அருகே சின்னக்காமன்பட்டி பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 8 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. விபத்துக்கான காரணம் குறித்து வெடியாலை உரிமையாளர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி. இந்தோனேஷியாவின் பாலித்தீன் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் கடலில் மூழ்கி உயிரிழப்பு. காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடித்து மீட்கும் முயற்சியில் மீட்புப் படையினர் தீவிரம். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க சாதி, மதம், அரசியல் கடந்து ஓரணியில் திரள வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாடு வெல்லட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்காக அடுத்த 45 நாட்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த முன்னோடிகள் என அனைவரும் பரப்புரையில் ஈடுபட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சின்னக்காமன்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 8 பேர் உயிரிழந்ததற்கு நிவாரணம் கோரி போராடிய மக்களை பார்த்து காவல் கண்காணிப்பாளர் மிரட்டியுள்ளதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இழப்பீடு கேட்டு போராடிய மக்களிடம் ஒழுங்கா இருக்கணும், இல்லைனா வேற மாதிரி ஆகிடும் என்று விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மிரட்டியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார். வேறு மாதிரி என்றால் எந்த மாதிரி? மடப்புறம் அஜித்குமார் மாதிரியா என்றும் வினவியுள்ளார். பட்டாசு ஆலை பாதுகாப்பை உறுதி செய்யும் நிர்வாகத்திறன் இல்லை. போராடும் மக்களின் கோரிக்கையை கேட்க கூட மனமில்லை. மக்களை மிரட்டவும் அச்சுறுத்தவும் மட்டும் திமுக அரசின் குரல்கள் உயர்கின்றனவா என்று வினவியுள்ளார். மக்களை மிரட்டுவது, வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது, சட்டத்தை மீறி செயல்படுவதையெல்லாம் உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் அடுக்குமாடி வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த கூரியர் ஊழியனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புனேயின் கோண்டுவா காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் அடுக்குமாடி வீட்டுக்கு இரவு 7:30 மணிக்கு வங்கியின் கடிதத்துடன் சென்ற கூரியர் ஊழியன் டெலிவரிக்கான OTP எண்ணை கேட்டுள்ளார். அப்போது அந்த வீட்டில் 22 வயது பெண் மட்டும் தனியாக இருந்ததை அறிந்த அவன் வீட்டுக்குள் சென்று உட்புறமாக கதவை தாளிட்ட பின் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளான். அந்த பெண் மயக்க நிலையில் கிடந்ததை அறிந்த அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து காவல் நிலையத்திற்கு தெரிவித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிந்துள்ள காவல்துறையினர் 10 தனிப்படைகளை அமைத்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். அந்த பெண்ணின் செல்பேசியில் உள்ள செல்பி படத்தின் மூலம் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முயன்று வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநகர காவல் துணை ஆணையர் ராஜ்குமார் சிண்டே, அந்த பெண் இன்னும் மயக்கம் தெளியவில்லை என்பதால் ஏதோ ஒரு மயக்க மருந்தை குற்றவாளி அவள் மீது தெளித்திருக்க கூடும் என்று தெரிவித்தார். வீட்டில் தனியாக இருந்த இளம்பெண்ணை கூரியர் ஊழியன் பாலியல் வன்கொடுமை செய்தது நாடெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு 1800 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளித்துவிட்டு தேசிய கல்விக் கொள்கையில் கையொப்பமிட்டால்தான் நிதியை விடுவிக்க முடியும் என்று கூறி மத்திய அரசு கெடுபிடி செய்வதாக தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாலையீடு தனியார் பள்ளியில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க மேற்கொள்ள வேண்டியவை பற்றி எடுத்துரைத்தார். மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் எந்தெந்த காரணங்களால் குறைகிறது என்றும் தலைமை ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தேசிய கல்விக் கொள்கையில் கையொப்பமிட்டால்தான் நிதியை விடுவிக்க முடியும் என்று கூறி மத்திய அரசு கெடுபிடி செய்வதாக தெரிவித்தார். ஆமா, இந்த ஆண்டும் பாத்தீங்கன்னா 1800 கோடி ரூபாய் நமக்கு
சாங்ஷன் மட்டும் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் அந்த பணத்தையும் தருவேன் என்கிற அளவுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் தேதி அன்று எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்கின்றது. அது சார்ந்த ஒரு நல்ல முடிவு அன்றைக்கு நாங்கள் எடுத்தோம். காவலர்களால் கொல்லப்பட்ட அஜித்குமார் குடும்பத்திற்கு நீதி வேண்டுமே ஒழிய நிதியில்லை என்று புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் வீட்டுக்கு சென்ற கிருஷ்ணசாமி அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல் நிலையத்திற்கு ஒருவரை விசாரணைக்காக அழைத்து செல்லும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதாகவும் தமிழக காவல்துறை அதை பின்பற்றவில்லை என்றும் தெரிவித்தார். காவலர்கள் இடமாற்றம், பணியிடை நீக்கம் செய்வதெல்லாம் கண்துடைப்பே என குறிப்பிட்ட அவர், தவறு செய்த அதிகாரிகள் தண்டிக்கப்படாததால் ஏற்பட்ட அச்சமின்மையின் காரணமாகவே காவலர்கள் இடமாற்றம், பணியிடை நீக்கம் செய்யப்படுவதெல்லாம் கண்துடைப்பே என குறிப்பிட்ட அவர், தவறு செய்த அதிகாரிகள் தண்டிக்கப்படாததால் ஏற்பட்ட அச்சமின்மையின் காரணமாகவே காவல் கொட்டடி சாவுகள் தொடர்வதாக தெரிவித்தார். அஜித்குமார் குடும்பத்தினர் நிதி வேண்டாம், நீதி வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். அதேபோல கோயிலுக்கு அருகாமக்கூடிய மாட்டுக் கொட்டைகளில் அடைத்து வைக்கப்பட்டு மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாகி அவர் காவலர்களுடைய அரவணைப்பில் இருக்கின்ற பொழுதே அவருடைய கண்காணிப்பில் இருக்கின்ற பொழுதே காவல்துறையினுடைய மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாகி அவர் உயிர் நீத்திருக்கிறார். எனவே இன்று அவருடைய தாயார், அவருடைய சகோதரர் ஆகியோரை சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறினோம். சிவகாசி அருகே சின்ன காமன்பட்டி பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 8 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து தமிழ்நாடு பட்டாசு மற்றும் கேப் வெடி உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் அலுவலகத்தில் அதன் தலைவர் கணேசன், காளீஸ்வரி, ஃபயர் ஒர்க்ஸ் உரிமையாளர் AP செல்வராஜன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பட்டாசு ஆலைகளில் பேரியம் நைட்ரேட் பயன்படுத்தும் போது விபத்து குறைவாக இருந்ததாகவும் அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் வீரியம் அதிகமுள்ள வேதிப்பொருட்களை பயன்படுத்துவது விபத்துக்கு காரணமாக இருப்பதாகவும் தெரிவித்தனர். விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்தால் நிர்வாகம் சார்பில் 5 லட்சம் ரூபாயும், ஈமசடங்கு செலவுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படுவதாக தெரிவித்தனர். உரிமையாளர் ஜாமீன் மனு செய்யும் போது 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிடுவதாகவும் தெரிவித்தனர். கூறிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். இங்கே நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்புக்காக எங்களை ஒவ்வொரு முறையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. டான்ஃபார்மாவை பொறுத்தளவுக்கு அந்த நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன தொழிற்சாலைகள் இதில் வந்து மெம்பராக இருக்க முடியாது. நமக்கு வந்து ஒரு பெரிய தொழிற்சாலைகள் இருக்கிறவங்க மட்டும்தான் இதில் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு விபத்துன்னு நடக்கிற பட்சத்தில் அதை உடனே ஒரு மீட்டிங் போட்டு ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணி இது எதனால் நடந்திருக்கு, இந்த இதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாங்கள் பேசி முடிவு பண்ணி அதை தொழிற்சாலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு போய் டெலிவரி பண்ணுறோம். ஃபோர்மன் லெவலில், சூப்பர்வைசர் லெவலில் இது எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லி விபத்து இந்த மாதிரிலாம் நடக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பி வைக்கும் குழந்தைகளை ஆசிரியர்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் டான் போஸ்கோ பள்ளியில் தலைமை ஆசிரியர்களுக்கான அடைவு தேர்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் உரையாற்றினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெற்றோர்கள் ஆசிரியர்களை நம்பியே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைப்பதாகவும் அந்த குழந்தைகளை ஆசிரியர்கள்தான் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். 35,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்களை தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் நாம் வந்து முழுமையாக வந்து அசஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் கிட்டத்தட்ட 35 கொஸ்டின்ஸ் வந்து 3rd ஸ்டாண்டர்டுக்கு, 5th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 45 கொஸ்டின்ஸ் அண்ட் 8th ஸ்டாண்டர்டுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து அந்த பசங்க எல்லா விதத்துலையும் அசஸ் பண்ணியிருக்கோம். அதில் அவங்க சொல்கிற மாதிரி அகாடமிக் இதில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் லாஸ்ட்டாக கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்விகள் வந்து எங்களுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததாக எல்லா டீச்சர்ஸும் சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே துணை சுகாதார நிலையம் கட்டுவதற்கான பணிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தொடங்கி வைத்தார். கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த மேக்கலூரில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம் கட்டும் பணியை சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி தொடங்கி வைத்தார். அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலையரங்கத்தையும் பிச்சாண்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் காளிதாஸ், வட்டார மருத்துவ அலுவலர் சரவணன், பள்ளி தலைமை ஆசிரியை வளர்மதி, திமுக ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம்,
மாவட்ட பிரதிநிதி குப்புசாமி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கேசவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அஜித்குமாரை கொன்ற காவலர்கள், அதற்கு காரணமான மேலதிகாரிகள் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் வீட்டுக்கு வேல்முருகன் நேரில் சென்று அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஜித்குமார் கொலைக்கு காரணமானவர்கள் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இனிமேல் தமிழ்நாட்டில் காவல் நிலையங்களில் விசாரணை கைதி மரணங்கள் நடைபெறாத வகையில் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேல்முருகன் கேட்டுக் கொண்டார். அருமை தம்பி அஜித்குமார் என்ற இளைஞர் செய்யாத ஒரு குற்றத்திற்காக காவல்துறை ஸ்பெஷல் டீம் என்று சொல்லக்கூடிய காவலர்கள் சட்டத்துக்கு புறம்பாக அவரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லாமல் தனிப்பட்ட இடங்களுக்கு அழைத்துச் சென்று அவரை மனிதநேயமற்ற முறையில் காட்டுமிராண்டித்தனமாக மிக மோசமாக தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலுக்கு உள்ளான அஜித்குமார் அவர்கள் அகால மரணமடைந்திருக்கிறார். இந்த மரணத்திற்கு காரணமான காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி கண்டிக்கப்பட வேண்டும். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் அஜித்குமாரை கொன்ற காவல்துறையினரை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்புவனம் சந்தை திடலில் சிவகங்கை மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், பாஸ்கரன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜன், செல்லப்பா, ராஜ் சத்தியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உமாதேவன், குணசேகரன், நாகராஜன் ஆகியோர் பங்கேற்று கண்டன உரையாற்றினர். அதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டணி கட்சியினரான பாஜகவினரும் கலந்து கொண்டனர். பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் எச். ராஜாவும் நிர்வாகிகள் பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று காவல்துறையினரை கண்டித்து முழக்கமிட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இந்து அறநிலையத்துறை சார்பில் 4 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டு அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் உள்ள திருவாச்சி மண்டபத்தில் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா, அறங்காவலர்கள் சூரிய நாராயணன், சண்முக சுந்தரம், திருக்கோவில் பட்டர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. மதுரை ஹார்பிப்பட்டியை சேர்ந்த லோகநாதன், மீனாட்சி சுந்தரி, விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ராமகிருஷ்ணன், ஆனந்தி, திண்டுக்கல்லை சேர்ந்த பிரகாஷ், ஜெயபாரதி, விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரை சேர்ந்த குருநாதன், பவித்ரா ஆகிய 4 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. மணமக்களுக்கு தமிழக அரசு சார்பில் அரை பவுன் தங்கத்தாலி, 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஃபிரிட்ஜ், பீரோ, கட்டில், மெத்தை, குத்துவிளக்கு ஆகிய சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டன. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் குடமுழுக்கை முன்னிட்டு பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்தும் பணி நடைபெற்றது. தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் கோவில் குடமுழுக்கு ஜூலை 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனால் திருப்பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இதையொட்டி பரிவார மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்தும் பணி தொடங்கியது. உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி, தெய்வானை அம்மன் முன்னிலையில் கொம்பரைக்கு சுக்கான், செங்காவி, குங்கிலியம், தேன்மெழுகு, செந்தூரம், வெண்ணெய், சாதிலிங்கம் ஆகிய 8 வகையான மூலிகைப் பொருட்கள் கொண்டு மருந்து தயாரிக்கப்பட்டது. அம்பிகை சந்நிதி வாசலில் உள்ள விநாயகருக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் மருந்து சாத்தும் பணியை அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா, பொம்மை தேவன், ராமையா, சண்முக சுந்தரம், பட்டர்கள், அறநிலையத்துறை துணை ஆணையர் சூரிய நாராயணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 20க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கொடைக்கானலுக்கு வரும் வாகனங்களுக்கு இ-பாஸ் பெற்று அனுமதிக்கும் நடைமுறை தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். கொடைக்கானலுக்கு வரும் அனைத்து இணையதளத்தில் உரிய விவரங்களை உள்ளிட்டு இ-பாஸ் பெற்று பயணிக்கும் முறை கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நடைமுறையில் உள்ளது. கொடைக்கானலின் இயற்கை வளங்களையும் காட்டு விலங்குகளையும் பாதுகாக்கும் வகையிலும் வாகன போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையிலும் வார நாட்களில் 4000 வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களும் கொடைக்கானலுக்கு இ-பாஸ் பெற்று அனுமதிக்கும் நடைமுறை பின்பற்றப்படுகிறது. அரசு பேருந்துகள், உள்ளூர் வாகனங்கள், வேளாண் இடுபொருட்கள், விளைபொருட்கள், சரக்கு ஏற்றி செல்லும் வாகனங்களுக்கு இ-பாஸ் பெறுவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. நெகிழி பாட்டில்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 லிட்டருக்கு குறைவான தண்ணீர் பாட்டில்கள், குளிர்பான பாட்டில்கள் வைத்திருந்தால்
பாட்டில் ஒன்றுக்கு 20 ரூபாய் என்கின்ற கணக்கில் பசுமை வரி விதிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளிலும் நாள்தோறும் குடிநீர் வழங்கவும் நீரின் அளவை கணக்கிட வீடுகளில் மீட்டர் பொருத்தவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக மேயர் ஜெகன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் ஆணையர் பானோத் மிருகேந்தர்லால் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. அப்போது பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட மேயர் ஜெகன் அவற்றின் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் ஜெகன் மாநகராட்சியின் சில பகுதிகளில் வீடுகளில் மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை எடுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக தெரிவித்தார். இதனை குடிநீருக்கு வீடுகளில் மீட்டர் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். புதுக்கோட்டை அருகே பள்ளிக்கு செல்லாமல் கால்நடைத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அரசு பள்ளி மாணவனை அன்பாக கண்டித்த மாவட்ட ஆட்சியர் பள்ளிக்கு செல்லும்படி அவனுக்கு அறிவுரை வழங்கினார். புதுக்கோட்டை அடுத்த திருமலைராயசமுத்திரம் ஊராட்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோமாரி நோய் தடுப்பூசி திட்ட முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அருணா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவராஜா ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடக்கி வைத்தனர். சுற்றுவட்டார விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை கொண்டு வந்து அவற்றுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். அப்போது அந்த விழாவில் ஒரு சிறுவன் தன் தாயுடன் மாடுகளை பிடித்துக் கொண்டு தடுப்பூசி போடுவதற்காக நின்று கொண்டிருந்தான். அவனை கவனித்த மாவட்ட ஆட்சியர் அருணா, பள்ளிக்கு செல்லவில்லையா, எந்த பள்ளியில் எந்த வகுப்பில் படிக்கிறாய் என்று வினவினார். அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் நான் இன்று பள்ளிக்கு செல்லவில்லை என்று பதிலளித்தார். இதையடுத்து அந்த சிறுவனுக்கு அறிவுரை கூறிய ஆட்சியர் உடனடியாக அவனை பள்ளிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று சிறுவனின் தாயிடமும் எடுத்துக் கூறினார். இது அங்கிருந்தோரிடம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. டெல்லிக்கு சென்றால் எடப்பாடி பழனிசாமி ஒளிந்து செல்வதாக மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டாலும் தமிழ்நாட்டிற்குள் பாஜக நுழைய முடியாது என்று தெரிவித்தார். திமுக கடைசி இடத்திற்கு செல்லும் என்று கூறும் தலைவர்கள்தான் கடைசி இடத்திற்கு போவார்களே தவிர திமுக என்று முதலிடத்திற்குத்தான் வரும் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான தேர்தல் இல்லை என்றும் தமிழ்நாட்டின் உரிமைகளை தமிழ் மொழியையும் பாதுகாக்கின்ற தேர்தல் என அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு பேசினார். தமிழை காப்பாற்ற ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தினை அனைத்து இடங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்புக்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்வதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர்கள் இளையராஜா, மண்ணை சோழராஜன், தினேஷ்குமார், ஆடுதுறை உத்ராவதி, ரஜினி, தீன்ஷானு, நகரமன்ற தலைவர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் நடந்த கொலையை அப்போதைய அதிமுக அரசு மறைக்க பார்த்ததாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடியதால் தான் சிபிஐயிடம் ஒப்படைத்தது என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் ஓரணியில் தமிழ்நாடு என்னும் பெயரில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் தமிழக மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியில் பாஜக ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலையை அதிமுக அரசு மறைக்க பார்த்ததாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராடியதால் தான் அதிமுக அந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தது என்றும் தெரிவித்தார். ஆனால் திருப்புவனத்தில் நடந்த கொலை வழக்கை சிபிஐயிடம் முதலமைச்சர் ஒப்படைத்துள்ளதாகவும் கீதா ஜீவன் தெரிவித்தார். மாணவர்களின் புரிதல் தன்மைக்கு ஏற்ப எளிதில் புரியும் வண்ணம் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆசிரியர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அரக்கோணம், கும்பினிப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி, அம்மனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் மாணாக்கர்களின் கற்றல் திறமையை பார்வையிட்டு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆய்வு செய்தார். ஆசிரியர் மாணாக்கர்களுக்கு பாடம் கற்பிப்பதை பார்த்ததுடன் கற்ற பாடத்தை விவரிக்க மாணவர்களிடம் கூறி அவர்களிடம் திறனை ஆய்வு செய்தார். வகுப்பறையில் கற்ற பாடத்தினை விவரிக்க சொல்லி ஆய்வு செய்தார். கற்றல் திறன் குறைவாக உள்ள மாணாக்கர்கள் மீது ஆசிரியர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆய்வின் போது ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குநர் ஜெயசுதா, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பிரேமலதா, மாவட்ட கல்வி அலுவலர் விஜயகுமார், வட்டாட்சியர் வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் மண், மொழி, மாடங்காக சாதி மதம் அரசியல் கடந்து ஓரணியில் திரள வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்கும் திமுக முன்னரங்கு தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். சின்னக்காவன்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 8 பேர் உயிரிழந்ததற்கு இழப்பீடு கோரி போராட்டம். போராடிய மக்களை மிரட்டிய விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம்.
மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் அடுக்குமாடி வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. கதவை உட்புறமாக பூட்டிவிட்டு கொடுமை செய்த கொரியர் ஊழியனை பிடிக்க காவல்துறையினர் வலைவீச்சு. தேசிய கல்விக் கொள்கையில் கையொப்பமிட்டால்தான் நிதியை விடுவிக்க முடியும் என்று கூறி மத்திய அரசு கெடுபிடி. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதிரடி குற்றச்சாட்டு. காவலர்களால் கொல்லப்பட்ட அஜித்குமார் நீதி வேண்டும். குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய பின் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கோரிக்கை. சிவகாசி அருகே சின்ன காவல்பட்டி பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 8 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. விபத்துக்கான காரணம் குறித்து வெடியாலை உரிமையாளர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி. இந்தோனேஷியாவின் பாலி தீவில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் 4 பேர் கடலில் மூழ்கி உயிரிழப்பு. காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடித்து மீட்கும் முயற்சியில் மீட்புப் படையினர் தீவிரம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.